இன்றைய தினம் பகுதி 2ஆக சிவரகசியங்களும் அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளும் வழிகளும் இது பற்றிய தலைப்பில் பல விஷயங்களை பார்ப்போம். சாமி வரம் கொடுத்து பூசாரி நிப்பாட்டின கதையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே என்னுடைய காணொளியில் வேத நூல்களில் இல்லாத விஷயங்களை, பெரியோர்கள் கண்டுபிடித்த நுட்பமான விஷயங்களை, பல நுட்பங்களை, புதுமைகளை இதில் புகுத்தி உங்களுக்கு பல விஷயங்களை தெரியப்படுத்துகிறேன். அறிவியலும் ஆன்மீகமும் கலந்துள்ள நம்மளுடைய இந்திய தர்மத்தில் உள்ள விஷயங்களை தனித்தனியாக படித்து அதன் பிறகு பக்தியில் அதன் நுட்பத்தை, யோகாசன நிலையில் உள்ள நுட்பத்தை அறிந்து உணர்ந்து அதன் நன்மைகளை செயல்படுத்தி அதன் மூலம் கண்டுபிடித்த விஷயங்களை நம்மளுடைய உலகத்தில் உள்ள அறிவியல் அறிஞர்களும் சரி, யோகாசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய குருமார்களும் சரி, எப்படி அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், கணக்கீடு பண்ணி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். யோகாசனம், யோகம் என்றால் என்ன? ஒன்று சேர்த்தல். நம்மளுடைய மனதால் செயல்படும் எண்ணங்களை ஒன்று சேர்த்தல் என்று பொருள்படக்கூடிய யோகம் அந்த வார்த்தையை வைத்து நாம் அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இதில் எலக்ட்ரான் என்பது ஒரு வட்ட வடிவத்தில் சுற்றி வருவதை போன்று அமைந்திருக்கும். நியூட்ரான் நடுப்பகுதியில் அமைந்திருக்கும். இதன் விளக்கத்தை நீங்கள் படித்திருக்கலாம். நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், குறிக்கோள், இவை அனைத்துமே நடுப்பகுதியில் இதயத்தோடு ஒப்பிட்டு யோகாசன நிலையில் பொருத்தப்படுத்தி பார்த்திருப்பார்கள். பொறாமை, பழிவாங்குதல், சோம்பல், இது போன்ற எண்ணங்கள் எலக்ட்ரானுக்கு சமமாக வடிவம் உருவாக்கி அதன் கம்பேரிஷனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு ஆல்ஃபா ஸ்டேட் இன் மைண்ட், பீட்டா ஸ்டேட் இன் மைண்ட், தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்று முக்கியமான 3ஆக பிரித்து அதன் எண்ணங்களின் செயல்பாட்டை வடிவமைத்திருக்கிறார்கள். அதற்குரிய பயிற்சிகளை ஏற்கனவே ஆர்ட் ஆஃப் லிவிங் இது போன்ற அமைப்புகளை நடத்தி வரக்கூடிய சத்குருக்கள் உலகம் முழுவதும் பல பிரான்ச்சஸ் வைத்து அன்பு, அமைதி, மத நல்லிணக்கம் இது போன்ற நல்ல விஷயங்களை, சோசியல் ஒர்க்ஸை உலகம் முழுவதும் பல நாடுகளில் செய்து வருகிறார்கள். இது காலந்தோறும் பல பெயர்களில் நடந்து வருகிறது. இதில் முக்கியமான ஒன்றை பார்ப்போம். சிவபெருமானின் 6 சக்தி நிலைகள், 6 முகம் என்று நாம் இறைவனுக்கு 6 முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்தில் முகம் என்பது 6 சக்தி நிலைகளை குறிக்கும். அகோரம், அதோமுகம், ஈசானம், தத்புருஷம், சத்தியோஜாதம், வாமதேவம். இந்த 6 சக்தி நிலைகளை உருவாக்கி சிவபெருமான் இந்த உலகத்தை தர்மங்கள் நிலைவிட வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். இதில் அதோமுகம் என்பது மதுரையில் முதலாக சிவபெருமான் பூமியில் இறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து இறங்கிய இடம் அதோமுகம். இங்குதான் முக்காலத்தை உணரக்கூடிய அந்த அறிவை தரக்கூடிய சக்தியை இறைவன் இங்கிருந்து தான் உலகம் முழுவதும் தருகிறார். இது அதோமுகம். அகோரம் என்றால் என்ன? சாதாரணமாக அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். அகோரம், அகோர பசி என்று சொல்வார்கள். பசி என்பது சாதாரண விஷயம். அகோர பசி அளவுக்கு அதிகமான என்ற ஒரு பொருளில் வரும். அப்போ அகோரம் என்பது அளவுக்கு அதிகமான, தீவிரமான, மிதமிஞ்சிய பக்தியை குறிக்கக்கூடிய விஷயம். ஆக பக்தியானது அதிகப்படியான சமநிலைக்கு, இயற்கைக்கு அதிகமான உந்துதலால் செய்யக்கூடிய பக்திக்கு அகோர பக்தி என்று பெயர். இதில் தான் காசியில் இருக்கக்கூடிய அகோரிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயற்கைக்கு புறம்பான, அளவுக்கு அதிகமான பக்தியோடு அவர்கள் இருந்திருப்பார்கள். இது அகோரம், இறைவனுடைய அகோரம் என்ற ஒரு பொருளில் வரக்கூடிய மிதமிஞ்சிய பக்தி, அது அந்த விஷயத்தை குறிக்கக்கூடியது. ஈசானம் உருவமில்லாத நிலையை குறிக்கும். நம்முடைய வெள்ளியங்கிரி மலையை உதாரணமாக கொள்ளலாம். உருவமில்லாத நிலையில் அங்கு பல சித்தர்கள், அவர்களுடைய அனுக்கிரகங்கள் அங்கு அமைந்திருக்கும். மலைப்பகுதியை சேர்ந்த
உருவமில்லாத நிலையில் சிவபெருமானின் அருளை குறிக்கக்கூடியது ஈசானம். இந்த வாமதேவம், சத்யோஜாதம், தத்புருஷம் இவைகள் சாமானியமாக தீர்க்க தரிசிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் அதில் அமைந்திருக்கும். இதெல்லாம் சிவபெருமானை பற்றிய பல ரகசியங்கள் அடங்கிய விஷயம் என்றாலும் நம்மளுடைய உண்மையான பக்தியால் இன்னும் பல நுட்பங்களை அவரவர் உள்ளத்தில் அவரவருடைய பீஜத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆழ் மனதில் கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய முயற்சியால் நீங்கள் என்னுடைய காணொலியில் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சி மூலம் நீங்களாகவே உணர்ந்து அதன் நன்மைகளை பெற்று நன்மைகளை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நம்மளுடைய இப்போ சாதாரணமாக எஃப்எம் நாம் கேட்குறோம். அதில் ஒரு ஸ்டேஷனுக்கு நாம் ஆன் செய்து கேட்கும் பொழுது நமக்கு பிடித்தமான பாடல் வரவில்லை. அடுத்த ஸ்டேஷனை ஆன் செய்து நாம் விருப்பப்பட்ட மெலடிஸ் இசையவோ டிவோஷனல் சாங்ஸோ நாம் கேட்கிறோம். அதை போலவே நம்மளுடைய மைண்ட் செட்டை அந்த எஃப்எம்க்கு எப்படி மாற்றி நமக்கு விருப்பப்படி பார்க்கிறோமோ அதை போல் பிரெயின் செல் வேவ் லெங்த் என்று நம்மளுடைய எண்ணங்களை நம்முடைய மூளையிலேருந்து உதிக்கக்கூடிய இதயத்திலிருந்து உதிக்கக்கூடிய எண்ணங்களை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு வினாடிக்கு அது எப்படி செயல்படுகிறது, மனதின் துணையால் எண்ணங்கள் ஒரு வினாடிக்கு எத்தனை முறை போவதும் வருவதுமாக இருக்கிறது என்று பிரித்திருக்கிறார்கள். இதை ஒரு சைக்கிள் என்றே சொல்லலாம். சுற்றி வரக்கூடிய விஷயமாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆல்ஃபா ஸ்டேட் இன் மைண்ட், பீட்டா ஸ்டேட் இன் மைண்ட், தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்று 3ஆக பார்க்கிறோம். இதில் அடுத்தடுத்து இந்த 3 தலைப்பில் உள்ள ஒவ்வொரு தலைப்பிற்கும் உள்ள செயல்பாடுகளில் உலகில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை உதாரணம் மூலம் தெரிவித்தால் உங்களுக்கு நன்கு புரியும். அதை அடுத்த காணொளியில் தெரிவிக்கிறேன். பாய்.